வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு வந்து டே 15 ஆஃப் மை எஸ்ஏ இன்டர் ப்ரிப்பரேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கன்றாவியான நாள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, காலைல நான் வந்து 2 மணி எழுந்தேன். வெடிகாலம் 2 மணி. நான் வந்து மத்தியானம் சொல்ல, வெடிகாலம் 2 மணிக்கு எழுந்தேன். எதுக்கு படிக்குதான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, எனக்கு வந்து இந்த காது இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட்டு காது வந்து செம்ம வலி. இந்த உயிர் போகிற வலின்னு சொல்லுவாங்கள்ல, எக்ஸாக்டாக இன்றைக்கி வந்து என்னோடய லைஃப்பில் 3 மணி நேரம் வந்து நான் வந்து அதை அனுபவிச்சேன்னு சொல்லலாம். காலைல ஏன்னு சொல்கிறேன். எனக்கு வந்து 2 நாளாக வந்து இந்த காது வந்து அடைச்சின்னு இருக்கு. எப்படி சொல்கிறது, டக்குனு இதெல்லாம் வந்து ஒரு இருட்டாக இருந்த ஒரு ரூமில் இருந்தால் ஒரு சவுண்டு கேட்கல, அது மாதிரி இருக்கும். 2 நாளாக அப்படி இருந்துச்சு. நேற்று நைட்டு 2 மணிக்கு திடீர்னு முழிப்பு வந்துச்சு. பார்த்தா செம்ம வலி நண்பர்களே. ஒரு 3 மணி நேரம் நம்ம அனிமல் படம் இருக்குல்ல, அந்த லென்த்து 3 மணி நேரம் வச்சு செஞ்சிச்சு இந்த வலி. நான் வந்து எப்போ ஏன் இருக்கேன் அப்படின்ற லெவலுக்கு வந்து எனக்கு இந்த வலி வந்து செம்ம பண்ணிச்சு. தயவு செஞ்சு இந்த உடம்புல வலி இருக்குல்ல, நம்ம ஹெல்த் எவ்வளோ முக்கியம் வந்து இங்கே தான் புரியுது. காலையில் வந்து சீக்கிரம் படிக்கலான்னு பார்த்தா 3 மணி நேரம் சரி நம்மளே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, கம்ப்யூட்டர்லாம் கம்ப்யூட்டர் பார்க்க முடியாது, எல்லாம் தூங்கியிருப்பாங்க. சரி வெளியே போய் ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா ஃபோன் கூட கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியல. அவ்வளோ உயிர் போகிற வலி. அதையும் மீறி ஒரு 5 மணிக்கு மேலே அதுவே சரியாயிடுச்சு. நைட்லாம் செம்ம வலி. காலைல பார்த்தா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுச்சு. பட் இன்னும் கூட வந்து இந்த கிர்ன்னு காது வந்து அப்படி பிளாங்க் ஆகுது. இந்த ஒரு காது மட்டும் தான் கேட்குது. இதோட ஆச்சரியம் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா பேச முடியல. இந்த வாய் வந்து சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஒரு மாதிரி இந்த விஜய் ஆண்டனி எங்கேயோ போர்டில் வச்சுன்னு வாய் இப்படி ஆடாமல் பேசுவார்ல, அது மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப வலிக்குது. சரியாகணும். சரி, என்னோட சொந்த கதை சோக கதைலாம் விட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 2 மணிக்கு எழுந்து சொன்னல, 2 மணிக்கு எழுந்தேன். அதுக்கப்புறம் தூக்கம் வரல. தூங்க நினச்சாலும் முடிஞ்சாலும் ஏசிலாம் ஓடுது, அப்போ தூக்கம் வரல. ஏன்னா செம்ம வலி. ஒரு 3 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். என்னால் படிக்க முடியல. புக் எடுத்து படிக்கணும்னு பார்த்தா சத்தியமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. செம்ம வலி. ஸோ ஒரு 5 மணிக்காக எழுந்து அதுக்கப்புறம் போய் எங்கள் தாத்தா கடையில் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்தேன். காஃபி குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அப்போயும் செம்ம வலி. இருந்தாலும் வந்து சரி பரவாயில்ல, எல்லாம் வந்துச்சு. காலைல பார்த்தோன்னே வந்து காலைல மாடிக்கு போனேன். 6 மணிக்கு வந்து ரெயின்போ தெரியுது நண்பர்களே. 3 மணிக்கு லைட்டாக தூர போச்சு. 6 மணிக்கு வந்து ரெயின்போ தெரிஞ்சிச்சு. அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி மனசில் புத்துணர்ச்சி மாதிரி வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியானு வந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதே காலைல எப்படி கொஞ்சமாக சரியாச்சோ அதே கொஞ்சம் சரி தான் இருக்குது. இன்னும் அந்த வாயெல்லாம் வலிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் பண்ணது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். காலைல 5 மணிக்கு ஆரம்பித்தேன். மொத்தம் அதில் 17 சம் இருக்குது. இன்க்ளூடிங் வந்து நம்ம இலுஸ்ட்ரேஷன் சம்ஸ் இருக்குது. இலுஸ்ட்ரேஷன் வந்து 12 சம்மு. காலைல 12 சம், ப்ராக்டிக்கல் விஷயம் வந்து ஒரு 5 சம் இருக்கும். ஸோ 17 சம் வந்து இன்னைக்கு டோட்டலாக வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேன். என்ன பார்த்தீங்கன்னா போட்டுலாம் பார்க்கல, பட் என்னால் ஏற்கனவே கொஞ்சோண்டு போட்டு பார்த்துருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னா எவ்வளோ படித்தாலும் அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அது படிக்காத மாதிரியே இருக்குது. லைக் நீ என்ன பண்ணிட்ட, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பரவாயில்ல, ஒரு மொத்தமாக சேர்த்து ஒரு 50 அட்ஜஸ்ட்மெண்ட் மேலே வருது. 17 சம் மேலே 17 சம்மில் முக்கியமான சொல்கிறேன், நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட் 50 அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அதெல்லாம் வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷனாக எழுதி பார்த்து, ஓகே இந்த கேஷ் ஃப்ளோ ஆக்டிவிட்டி இப்படி வரும், கேஷ் ஈக்குவலன்ஸு, ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி அதெல்லாம் பார்த்து இன்றைக்கி வந்து ஒரு வழியாக ஒரு 100% கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 80% வந்து நம்பிக்கையாக சொல்கிறேன் முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து நான் சொல்கிறேன்னா வந்து நிஜமாலே பார்த்தேங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. நான் வந்து என்னோடய எக்ஸாம் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி நான் 100% சொல்லவே மாட்டேன். ஒரு 80% கேஷ் ஃப்ளோ முடிச்சிட்டேன். அதே மாதிரி வந்து இன்றைக்கி பைபேக் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் குட்டி இலுஸ்ட்ரேஷன்ஸ் தான். எனக்கு வந்து பைபேக் வந்து அவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் ஃபீல் பண்ணுவேன். ஃபஸ்ட் அந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணேன். சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் இருக்கும்ல, புரியறது டைம் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து அதில் ரொம்ப பெருசாக இல்லைங்க. அந்த ஈசாப் என்ட்ரி, பேங்க் ஓன் ரிடம்ஷனு, அப்புறம் கொஞ்சம் சிஏ ஃபவுண்டேஷனில் படித்தது என்ட்ரிஸு, ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ், ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, போனஸ் இஷ்யூ, அதுக்கப்புறம் பைபேக் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான், ஒரு 4 டெஸ்ட் இருக்கும், அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா பைபேக் ஆஃப் செக்யூரிட்டிஸை ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ அதில் ஒரு 80% முடிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு ஹோல் ஹார்ட்டடாக வந்து என்னோடய அட்வான்ஸ் அக்கௌண்டிங் டேவாக நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ காலைல 5 மணிக்கு எழுந்து வலியோடு தான், லைட்டாக வலிச்சு இருந்தாலும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஒரு 7 இலுஸ்ட்ரேஷன்ஸ் தான் பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு இலுஸ்ட்ரேஷன்லேருந்து 7 இலுஸ்ட்ரேஷன் வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் இலுஸ்ட்ரேஷன்லாம் பேசவே முடியலங்க, ரொம்ப வலிக்குது. ஃபஸ்ட் இலுஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் சின்ன இலுஸ்ட்ரேஷன் தான். அது என்னது சும்மா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியாக, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியாக, ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியாக அதை கேட்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் படிக்கலாமே அப்படின்னு படித்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் வந்து நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு யாரும் நீங்கள் வந்து சும்மா லைட்டாக படிச்சிக்கிங்கன்னா நான் சொல்ல சம்லாம் வந்து கண்டிப்பாக பாருங்கள், அதுலேருந்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இலுஸ்ட்ரேஷன் 6. பிகாஸ் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் யார் வந்து ரொம்ப திக்குவாங்க பார்த்திங்கன்னா
இந்த என்ன சொல்லுவாங்க அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் கூட ஓகே. அந்த அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் சில பேர் பிடிக்காது, புரியாது. நீங்கள் வந்து டெப்ரிசியேஷன் சிஏ ஃபவுண்டேஷனில் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ஒரு அக்கௌண்ட் இருக்கும், டெப்ரிசியேஷன் அந்த ஒரு கான்செப்ட் அது நீங்கள் படிக்கலாம். இது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த அக்யூமுலேட் டெப்ரிசியேஷனு, அசட் டிஸ்போசலு, பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட் இருக்கும். அந்த 3 அக்கௌண்ட் தான் உங்களுக்கு குழம்பமா இருக்கும். அது நீங்கள் யூடியூப்பில் சாயப் அகாடமி அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் வந்து ரொம்ப அழகாக சொல்லி தருவார். அதில் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். நான் வந்து அப்படி தான் கற்றுக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை கற்றுனீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். பட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் நீங்கள் ரொம்ப திக்குவீங்க கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லாம் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுங்க. கச்சா முச்சான்னு இருக்கும். நானே இவ்வளோ நேரம் படிச்சிருந்தாலும் நான் ஃபுல்லாக படிக்கல, சொன்ன மாதிரி கச்சா முச்சா இருந்தாலும் நான் இன்னைக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். இது வரைக்கும் என்னோடய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு தொடர்ந்து ஒரு 48 மணி ஸ்பெண்ட் பண்ணி வைங்க. பட் இருந்தாலும் இவ்வளோ படிச்சா இருந்தாலும் எனக்கு கச்சா முச்சான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ படித்தாலும் படிக்காத மாதிரியே இருக்குன்னு நினச்சிங்கன்னா படிங்க, ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை. நான் வந்து எனக்கு மனப்பாடமே ஆகலனாலும் பரவாயில்ல, நான் வந்து டெய்லியும் அதை பார்க்க போகிறேன். பிகாஸ் அதெல்லாம் டெய்லியும் பார்த்தா வேலைக்கு ஆகும் போகுது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லாம். ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் அந்த சம்லாம் வந்து நீங்கள் பார்த்துருந்தேன். அண்ட் என்ன சொன்னால் இல்லுஸ்ட்ரேஷன் 6 வந்து முக்கியம்னு சொன்னல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட், ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் இன்டைரக்ட் மெத்தடில் தான் ரொம்ப திக்குவாங்க. அது பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் 6. நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே வந்து இல்லுஸ்ட்ரேஷன் சம் விட்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் கொஷின் போயிடலாம். ப்ராக்டிக்கல் கொஷினில் 11, 12, 13, 14 இந்த 4 சம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டைரக்ட் மெத்தடு. டஃபஸ்ட்டு கொஷின்ஸாக இருக்கும். ஸோ டஃபஸ்ட் கொஷினாக நீங்கள் எனக்கும் டஃபஸ்ட் தான், எனக்கு டஃப் தான்ப்பா. உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் நீங்கள் பெரிய ஜீனியஸ்னு எடுத்துக்கலாம். ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த ப்ராக்டிக்கல் கொஷின். 4 கொஷினுமே டஃப்பாக இருக்கும். அதில் வந்து டஃப் மீன்ஸ் சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் திக்கிடுவீங்க. லைக் ப்ராக்டிக்கல் கொஷின் 12 பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு இது இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணோம், கரண்ட் அசட்டில் ஆட் பண்ணோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசுறது வந்து ஏதோ பெரிய அதிமேதாவி பேசுகிற மாதிரி இருக்குல்ல. பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து அது நான் சொல்கிறது நீங்கள் அந்த இல்லுஸ்ட்ரேஷன் 12 நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் பேசுறது வச்சுட்டு நீங்கள் வந்து பெரிய ஆளெலாம் கனெக்ட் பண்ணுறீங்க. அவ்வளோ பெரிய ஆளாக இல்லை, நான் அவ்வளோ வருத்தம் இல்லை. ஸோ நான் ஏன் பேசுகிறேன், இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் அது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இல்லுஸ்ட்ரேஷன் ப்ராக்டிக்கல் கொஷின் 14 நிறைய இது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் மெத்தட் கொஞ்சம் ஈஸி தாங்க, அவ்வளோ கஷ்டம் இல்லை. டேரக்ட் மெத்தடில் நீங்கள் போட்டுடலாம். பட் இன்டைரக்ட் மெத்தட் தான் கஷ்டம். அது வந்து ரீட்டைன் எர்னிங்ஸில் வந்து அப்ராப்ரியேஷன்ஸ் வரும், நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வரும். ரொம்ப தலைவலி. நீங்கள் வந்து ஆனஸ்ட்டாக சொன்னால் அதை கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தலைவலி. நீங்கள் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த காதியான ஒன்றுன்னு பார்த்தீங்களா, தண்ணி வைப்பு தான் குளிச்சுட்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த காது தான் வலி. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து இன்னியோட நாளோட நான் பண்ணது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், பைபேக் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஸோ நாளைக்கு சண்டே லீவ் ஆனிட்டிங்கன்னா சத்தியமாக லீவ்லாம் இல்லை, எனக்கு டெய்லியும் லீவ் தான். எனக்கு ஏன் லீவ் இருக்குது? ஸோ நாளைக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு நாளைக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் அன் அப்டேட். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை விலாகாக எப்படி வேறு எதனா பேர் சொல்ல நினைக்கிறேன். விலாக் மீன்ஸ் ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ அப்டேட்டு எதனா நீங்கள் எதனா டைட்டில் வீடியோ டைட்டில் எதனா நீங்கள் வைக்கிறீங்கன்னா வைங்க. டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். விலாகுன்னு சொல்கிறது ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. ஏன்னா இந்த நிறைய பேர் விலாக் போடுறாங்களா, எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளே இதே பண்ணுறோமா அப்படின்ற ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஸோ விலாகை தவிர்த்து வேறு எதனா நேம் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், அந்த பேர் வைக்கலாம். ஸோ நான் விலாக் அப்படின்ற வார்த்தையை வந்து தவிர்க்க போகிறேன். இனிமேல் நான் விலாகே அப்லோட் பண்ண போதில்ல. ஸோ தட்ஸ் அபவுட் தி வீடியோ. நாளைக்கு சந்திப்போம். மறக்காமல் வந்து வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. ஏன் லைக் பண்ணுங்க சொல்லணும்னா உங்களுக்கு பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள். தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் அபவுட் தி வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.